ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சென்னையில் உள்ள ஒரு அப்ரண்டிஸ்க்கான ஜாப் வேக்கன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை 6,38,000. ஸோ இங்கே தான் வந்து அப்ரண்டிஸ்க்கான அந்த ஜாப் வேக்கன்சி அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 நோட்டிஃபிகேஷன் நம்பர் APP 01/2023-24 2023-24க்கான ஆன்லைன் வழியா வந்து அப்ரண்டிஸ்ங்களை வந்து ஃபில் பண்றதுக்காக அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 30/6/2023. எதுல போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா www.bp.icf.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்னையிலேருந்து, அதாவது 31/5/2023 30/6/2023 5:30 வரைக்கும் இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ரெஷர்ஸில் எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, XITIல எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரில் பார்த்தோம் அப்படின்னா கார்பெண்டரில் வந்து டோட்டலாக வந்து 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. XITIல 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட்டு, பெயிண்டரு, வெல்டரு, MLT ரேடியாலஜி, MLT பேத்தாலஜி, PASSA அப்படிங்கிற போஸ்ட்லாம் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பியூர்லி வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து, இன்கேஸ் ஆஃப் எனி கிளாரிஃபிகேஷன் கேண்டிடேட் மே கான்டாக்ட் 04426147708 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மார்னிங் 9:30 5:30 வீக் டேஸில் 9 to 12:25 சாட்டர்டேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 15 to 24 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது 30/6/2023 வந்து 24 வயசுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்ட் மெஷினிஸ்ட்க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் எல்லாத்துக்கும் அதே தான். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட் வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். மினிமம் 50% ஆஃப் மார்க் இருக்கணும். அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இஸ்யூட் பை நேஷனல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் இன் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் ஆர் 1 year அண்ட் அபோவ்ல வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 10th படிச்சிருக்கணும், 50% மார்க் இருக்கணும், ப்ளஸ் சயின்ஸு, மேக்ஸு +2ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கார்பெண்டர், பெயிண்டரும் அதே தான். ஸோ MLT அண்ட் ரேடியாலஜி பேத்தாலஜி வந்து should have passed 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அண்டர் 10-12 அந்த இதில் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் வந்து அதில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கணும், கெமிஸ்ட்ரி இருக்கணும், பயாலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷரில் வந்து 2 years கொடுத்துருக்காங்க. வெல்டருக்கும் MLT ரேடியாலஜி பேத்தாலஜிக்கு மட்டும் 1 year 3 months கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து XITIக்கெலாம் வந்து 1 year தான் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டிஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரெஷருக்கு வந்து ஸ்கூல் பாஸ் அவுட்டில் வந்து கிளாஸ் 10th படித்தவங்களுக்கு 6,000 ரூபாவும் 12th படித்தவங்களுக்கு 7,000 ரூபாவும் சொல்லியிருக்காங்க பெர் மந்த்தாக. அதுக்கப்புறம் XITI நேஷனல் ஆர் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு வந்து 7,000 கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 31/5/2023 30/6/2023 இந்த ICF வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒன்லி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணது கேண்டிடேட் ஹூ விஷ் டு அப்ளை நீட் டு லாக் ஆன் த ICF வெப் போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
Candidates should read the notification thoroughly and fill the online application form correctly and submit. Before filling the application form, candidates should keep ready all the relevant documents, certificates and the image, a recent passport size photograph, not more than 200 KB in JPG. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 200 கேபிக்கு அதிகமாக இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிஸ்டம் ஜெனரேட்டர் வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 100 ரூபி ஃபார் சர்வீஸ் சார்ஜ், ப்ராசஸிங் அமௌண்ட்டு ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜுக்கு வந்து 100 ரூபி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு உமன் கேண்டிடேட்டுக்கு எந்த வித எக்ஸாம் ஃபீஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீ பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட் அதர் தென் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் fee 100 throughout online, unique transaction ID starting with DU will be sent by payment gateway system to be registered mobile number. Candidates should preserve this transaction ID, future reference and payment detail. ஸோ நீங்கள் பே பண்ணுறப்ப உங்களுக்கான அந்த டியூ டிரான்சாக்ஷனில் வந்து டியூங்கிற ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அந்த சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வரும்ல, அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இது எதுக்கு தேவைப்படும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு தேவைப்படும். ஸோ செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டை வந்து இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து அந்த அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூவாக வச்சுருங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட்டு அதாவது செலெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டை நம்ம அப்டேட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதாவது ரெகுலராக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா மெரிட் பேஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் மார்க் இருக்குது அப்படின்னாங்கன்னா அதில் அவங்கள யார் ஓல்டராக இருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் சேமாக இருந்தது அப்படின்னா அவங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் வேணும், டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறப்ப அதான் ஒரிஜினல் டிசிலாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் வந்து எந்த ரயில்வே இதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வந்து சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் கண்டிஷன் சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பியூர்லி வந்து அப்ரண்டிஸ்க்கான ஜாப் தான், இது வந்து எந்த வித எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃப்ரேம்டு பை தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அக்காமடேஷன் to be their own cost. ICF administration will not provide any food accommodation for the candidate. ஸோ தங்குறது சாப்பிட்றது எல்லாம் நம்மளோட சொந்த இதில் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ICF எதுக்கும் வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த வித அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.